அனைவருக்கும் வணக்கம். நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெள்ளிக்கிழமை காலை, அதே மாதிரி வியாழக்கிழமை சாயங்காலம் நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணது எல்லாமே இந்த வீடியோல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்றதை விட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு நிறைய வந்து தடைகள் இருக்குது, எங்களால் வந்து சொந்த வீட்டுக்கு போக முடியல, நிறைய பிரச்சனை இருக்குது, சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னீங்க. நிலம் இருந்தாலும் அதில் வில்லங்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு செய்யும் போது தான் அது நிச்சயமாக வந்து நிறைவேறும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அது வந்து முழுமையாக பயன் தராது. நேற்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால சாணம் வந்து நமக்கு கோமாதா வந்து வாசல்லே வந்து போட்டிருந்தாங்க. அதை எடுத்து நல்லபடியாக கரைச்சி வாச தெளித்து நல்லா வந்து மொழுவி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சாணத்திலே பிள்ளையார் பிடிச்சும் பூ வச்சு நல்லபடியாக வந்து வண்ணக்கோலம் போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருந்தது வீடே பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சுக்கரஹோரையில் என்னுடைய மேஜிக் பாக்ஸில் சேவிங்ஸ் பாக்ஸில் வந்து நான் வந்து பணத்தை வந்து வச்சுட்டு தனம் பணம் வசி வசி அப்படின்னு சுக்கரஹோரையில் காலையில் 6 to 7 முதல்ல வந்து வெள்ளிக்கிழமை இந்த விஷயத்தை நான் செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் துளசி அம்மாவுக்கு பூஜை பண்ணிட்டு விளக்கு ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் நிலைவாசல் தீபம் வந்து ஏற்றுவேன். எப்போவுமே நம்ம வெளியிலேருந்து தீபம் ஏற்றிட்டு தான் உள்ளே கொண்டு வந்து நம்ம ஏற்றணுமே தவிர உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் வெளியே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் கோவிலுக்கு போகும்போது சில விஷயங்கள் சொல்கிறதுனால அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அது பெரியவங்க சொல்கிறது நல்லதாக தான் நடந்திருக்கு. ஏன்னா நமக்கு சொல்கிறதுக்கு வந்து பெருசாக வந்து ஆட்கள் இல்லாத போது நம்ம யார் சொன்னாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் போய் ரொம்ப வந்து நான் ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டேன். நமக்கு நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பி நான் வந்து பண்ணுவேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நான் வந்து 2 விஷயங்கள் சொல்ல போகிறேன். வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து பாதியிலே நிற்கிது, இல்லை வந்து எனக்கு வந்து வில்லங்கம் இருக்குது, அந்த இடம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது அது எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தானத்து மூலமாகவும் ஒரு அர்ச்சனைகள் குங்கும அர்ச்சனை மூலமாகவும் ஒரு எளிய வழிபாடு தான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து பரிகாரம் சொல்கிறேன்னு. பரிகாரம் சொல்கிறதுக்கு நான் வந்து ஜாதகமோ இல்லை வந்து ஜோதிடமோ வந்து படித்த அஸ்ட்ராலஜி ஜோசியர் வந்து கிடையாது. அதை வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நான் வந்து உங்களை மாதிரி சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு இல்லத்தரசி தான். வேலைக்கு போய்கிட்டு இருந்த பொண்ணு தான். இப்போ நான் வந்து தற்காலிகமாக வந்து நான் வீட்டில் தான் வந்து இருக்கேன். சரிங்களா? அதுக்கும் வந்து ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு நான் வீட்டில் இருக்கேன். ஆனால் இது வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து ஓடுன கால், என்னோட கால் வந்து என்றைக்குமே வந்து ஒரே இடத்துல தேங்கி நிற்காது. என்றைக்கா இருந்தாலும் திரும்ப வந்து என்னுடைய காலில் சக்கரத்தை கட்டிட்டு நானும் வந்து ஆஃபீஸ்க்கெலாம் போவேன். அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் படை வீடுக்கு வந்து நான் வந்து 4 படை வீடுகளுக்கும் சேர்த்து 4 தீபங்கள் வந்து ஏற்றிருந்தேன். அது நேற்று உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே வந்து நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி எந்த ஒரு பூஜை பண்ணாலும் அந்த இறைவனுடைய நாமத்தை கமெண்ட்ல எழுதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏறுமுகங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல இந்த தைப்பூசத்துலேருந்து நீங்கள் நம்பி வந்து முருகப்பெருமானை வேண்டுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் சொன்ன மாதிரி 2 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து நம்ம பண்ணுற பூஜைகள் வந்து லக்ஷ்மி தேவிக்கு வந்து பண்ணுவோம், இல்லை வியாழக்கிழமை சாயங்காலம் வந்து பண்ணுவோம். அதுக்கு முக்கியமான காரணம், குபேர பூஜை பண்ணுறதுக்கு என்ன காரணம், நமக்கு வந்து பணம் வந்து நிறைய வரணும். பணம் வந்தால் மட்டும் நம்மளால் வந்து வாழ்வாதாரத்தை சிறந்த முறையில் வாழ முடியும். அதிகப்படியான பணம் தேவைக்கு அதிகமாக வராட்டியும் தேவைக்காவது நமக்கு கரெக்டாக பணம் வந்துச்சுன்னா நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்காமல் நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கம் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே உணர்ந்தது தான். அப்படிப்பட்ட நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நான் எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நமக்குன்னு ஒரு வீடு வந்து இருக்கணும். பறவைகளுக்கு கூட ஒரு கூடு இருக்கு, நமக்கு ஒரு வீடு சொந்தமா இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஏக்கங்கள் தீர்வதற்கு எளிய முறையில 2 விஷயங்கள் சொல்ல போறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு விருப்பமா இருக்கு, செய்யறதுக்கு வந்து முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட, அதாவது காசு பணம் மட்டும் எதிர்பார்க்காம நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வாக்குகள் வந்து பழிச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட நம்மளோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிக்கணும். இப்போ வந்து நமக்கு என்ன திசை நடக்குது, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் அதுக்கான நேரங்காலம் நமக்கு வரணும் இல்லையா, அதுவும் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்காமலே நம்ம பாட்டுக்கு பூஜை பண்ண எனக்கு பலனே கிடைக்கலன்னு சொல்லி சாமி மேலே பழி போடக்கூடாது. ஏன்னா இதில் முக்கியமாக வந்து
பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது கெட்டதுக்கு நவ கிரகங்களுடைய அந்த பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நவ கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயிற்சி, அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க இருக்கிற இடம் இதெல்லாம் பொறுத்து நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். நல்ல ஜோதிடர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் சனி பகவானால ஏதாவது நமக்கு வந்து சனி பயிற்சினால ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதனால தடை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. அப்படி ஜாதகத்தை மேலே நம்பிக்கை இல்லாட்டையும் இந்த தானத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். ஒரு நல்ல வந்து கரி நாள், அதாவது கரி நாளாக பார்த்துக்கோங்க, நல்ல நாள் சொல்லலை, கரி நாள். அந்த நாளில் ஒரு கருப்பு குடை வந்து யாராவது வெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து வீடு வாசல் இல்லை வந்து ஒரு சின்ன கடையாக வச்சுட்டு வெயிலில் ரொம்ப நேரம் நின்று இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு குடை வாங்கி கொடுங்க. ரொம்ப வந்து குளிர்காலமாக இப்போ இருக்கு இல்லையா, அதனால வந்து அந்த கரி நாளில் பிளாட்ஃபாரத்தில் நிறைய பேர் வந்து படுத்திருப்பாங்க. நமக்காவது வந்து வாடகை வீடாக இருக்குது, சில பேருக்கு அது கூட இல்லாமல் ரோட்டோரமாக படுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கருப்பு நிறத்தில் கம்பளி அல்லது போர்வை வந்து வாங்கி கொடுங்க. இது வந்து சனி பகவானை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தும். இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால வந்து இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சனி பகவானுக்கு இந்த மாதிரி தானம் பண்ணுறது, உடல் ஊனமுற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சனி பகவான் அப்படின்னாலே வந்து கோவக்காரர் கெட்டவர்னு கிடையாது. அவர் சரியான நிலையில இருக்கிறவர். அவர் வந்து யாருக்கும் வந்து கொஞ்சம் இறக்கப்படலாம், இவங்க வந்து பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க மாட்டாரு. நீ செஞ்ச நல்லதுக்கு உனக்கு நல்லது, நீ செஞ்ச கெட்டதுக்கு உனக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தராசு மாதிரி ஒரு நடுநிலையான ஒரு நீதிபதினே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையார் வந்து சூரிய பகவான். சூரிய பகவானும் அப்படிதான் இல்லையா. ஸோ அதனால நவகிரகத்தில் முதல் கிரகமே வந்து சூரியன் தான். அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஈஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வர பட்டம் பெற்ற அந்த சனி பகவானுக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் நல்லது பண்ணுறீங்களோ அதை வந்து பிடிக்கும். இது மாதிரி கருப்பு நிறத்தில் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அந்த சனி தோஷம் எதுவும் இருந்தால் கூட நீங்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ நான் சொல்றது ஒரு வழிபாடோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அபிஷேகம் பண்ணுங்க, இவ்வளோ வந்து நீங்கள் மாலை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்லலை. இது வந்து ஒரு அன்னதானம். இது அன்னதானம் மாதிரி ஒரு நமக்கு ஒரு தானம். அதனால வந்து இந்த தானத்தை நீங்கள் பண்ணும்போது வெயிலில் கால் கடுக்க நிற்கிறவங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வெயிலோட தாக்கம் அவங்களுக்கு குறையும் போது அவங்க மனசு எப்படி குளிர்ச்சி அடையும் அப்படிங்கிறது வெயிலில் நடந்து போய் நிழல்ல நின்று எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு குளூரில் வந்து நடுங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தங்களுக்கு நம்ம வந்து போர்வை வாங்கி கொடுக்குற போது அவங்க மனசு எவ்வளோ சந்தோஷமாக நம்மளை வாழ்த்தோம் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு நிமிஷம். அதனால் வந்து இதை பரிகாரமாக நீங்கள் செய்யாமல் நல்லதுன்னு நினச்சி செய்யுங்க. கண்டிப்பாக நமக்கு திரும்ப இந்த பிரபஞ்சம் நல்லதே தான் கொடுக்கும். சரிங்களா? இது ஒரு விஷயம். கரிநாளாக பார்த்து கொடுங்க. இது மட்டும்தான் வந்து நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறது. மற்றபடி தானம் பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வம்சத்துக்குமே நல்லது. அதே மாதிரி இந்த மகாலட்சுமி பூஜை வந்து நம்ம வந்து லக்ஷ்மி குபேர பூஜை ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். இல்லை பௌர்ணமி திதிகளை நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்றத தொடர்ந்து 48 நாட்கள் வந்து மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகமோ இல்லை படமோ இருந்தா அவங்களுக்கு தொடர்ந்து 48 நாட்கள் குங்கும அர்ச்சனை வந்து செய்யுங்க. அது எதுக்காக அப்படின்னா பாதியில நின்ற கட்டிடம் வந்து எழும்புறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். 48 நாள் வந்து நம்ம தொடர்ந்து இருக்க முடியாது. பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வரும் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. இப்ப 25 நாள் நீங்க பண்ணிட்டீங்க, 26ஆம் நாள் வந்து நீங்க மாதவிடாய் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த 5 நாள் கழிச்சுட்டு திரும்ப 26ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அது வந்து இறைவனுக்குமே தெரியும். ஸோ அதனால மாதவிடாய் இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து புரட்சிகள்லாம் எதுவும் பண்ண வேணாம். நம்ம எப்படி முன்னோர்கள் சொன்னாங்களோ அதே மாதிரி வழிபட்டாலே போதும். அந்த மாதவிடாய் நேரத்துல நமக்குமே வந்து உடம்புல வந்து ரெஸ்ட் தேவை. அதனால வந்து அந்த நேரத்துல நம்ம பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இந்த 48 நாள் குங்கும அர்ச்சனை வந்து செய்யுங்க. அதே மாதிரி ஒரு செங்கல் புதுசாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு செங்கலோ 5 செங்கலோ, உங்களுக்கு 5ங்கிறது குபேர எண், 5 செங்கல் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லபடியாக வந்து அபிஷேகம் பண்ணுங்க. சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அப்படின்னா எல்லா தீர்த்தங்களையும் அபிஷேகம் பண்ண சொல்ல, நல்ல ஒரு குளிர்ந்த நீரில் நல்ல வந்து அபிஷேகம் நல்லா கழுவிட்டு செங்கலை மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தனம் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு நல்லபடியாக வந்து வேண்டிக்கோங்க. அந்த செங்கலை நீங்கள் வந்து 48 நாட்கள் வந்து பூஜை அறையிலே வச்சிருக்கணும். ஒரு சகோதரி சொன்னாங்க, பூஜை அறையில வந்து நான் செங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. சொந்தக்காரங்களாம் வந்து கதவை வந்து மூடி இருந்தா கூட திறந்து பார்த்து இது பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம வளர்ச்சி வந்து தடுக்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. ஒருத்தவங்க பூஜை அறையை வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பூட்டி வைக்கும் போது அதை போய் நம்ம திறந்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அநாகரிகம். அவங்களுடைய பார்வை பட்டா கூட அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப நலன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால வந்து யார் அந்த மாதிரி செஞ்சாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி முகத்துக்கு நேரவே சொல்லிருங்க. பூஜை அறை வந்து இப்ப திறக்காதீங்க, நான் காலையிலே பூஜை பண்ணி முடிச்சுட்டேன், சும்மா சும்மா திறக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லிருங்க. அதுல ஒன்றும் தவறு கிடையாது.
அப்போ வந்து 48 நாள், இப்போ நீங்கள் முதல் நாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து இந்த பூஜையை வந்து குங்குமார்ச்சனை வந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து வெள்ளிக்கிழமையா பார்த்து ஆரம்பிப்பீங்க. வெள்ளிக்கிழமை வாங்கி அந்த செங்கலை வச்சு பூஜை பண்ணுங்க. 48 நாள் வந்து வச்சுக்கிறதுனால எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும், ஓரமாக வைக்கிற மாதிரி, யார் கண்ணிலையும் படாத மாதிரி அந்த ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்த நல்லபடியாக வந்து சுத்தம் பண்ணி அங்கே மகாலட்சுமி படத்தை வச்சு நல்லபடியாக வச்சுக்கோங்க. ஆனால் கிழக்கு பார்த்து தான் இருக்கணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லபடியாக வந்து 48 நாள் பண்ணதுக்கப்புறம் அந்த 5 செங்கலை வந்து நீங்கள் வந்து எடுத்து மகாலட்சுமி கோவிலோ இல்லை வந்து ஏதோ ஒரு கோவிலில் மகாலட்சுமியோட உருவம் இருக்குது, விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு யாகத்துக்கோ இல்லை வந்து ஏதாவது கட்டட வேலை நடக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப சின்ன கோவிலாக இருந்தால் இன்னுமே நல்லது. அந்த மாதிரி வந்து வளர்ந்து வர கோவில்களுக்கு நம்ம செய்யும் போது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 5 செங்கலும் வந்து விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க, உடையாமல் பார்த்துக்கோங்க, முழு செங்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு உங்கள் குடும்பத்தோட போய் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு அந்த கோவிலில் போய் கொடுங்க. அப்படி மகாலட்சுமி தாயார் கோவில் இல்லைன்னா பெருமாள் கோவில் இருந்தால் அங்கே கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக வாசம் செய்வாங்க. அங்கே கூட நீங்கள் போய் வந்து கொடுக்கலாம். நல்லபடியாக வேண்டிட்டு கொடுத்துட்டு வாங்க. இந்த 48 நாள் குங்கும அர்ச்சனையும் கண்டிப்பாக வந்து செய்யுங்க. 108 நாமங்கள் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிறத 108 முறை சொல்லி டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா குங்குமார்ச்சனை செஞ்சுட்டு இந்த செங்கல்ல கொண்டு போய் நல்லபடியாக வந்து கோவிலில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 49ஆம் நாள்ல இருந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மாற்றங்கள் வந்து நடக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஒரு மண்டலம் அப்படி நம்ம வந்து சுத்தபத்தமாக வந்து இருந்து செய்கிறோம் அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க செல்வத்தை கொடுக்கக்கூடியவங்க. அதனால கண்டிப்பாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 2 விஷயங்கள், சனி தோஷத்தினால பாதிக்கப்படுறோம், ஜாதகம் பார்க்குறோம், இந்த மாதிரி கிரகத்தினால நமக்கு வந்து தோஷம் இருக்குது, இது மாதிரி இருக்குன்னா இந்த அன்னதானம் கருப்பு நிறத்திலான போர்வை, குடை, இந்த மாதிரி வந்து விரிப்பு, கம்பளி அது மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லை செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, நல்லா இருக்கவங்களுக்கு பார்த்து கொடுக்கறதுல ஒன்றும் வந்து பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி இந்த 48 நாள் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை இந்த 5 செங்கல் வழிபாடு வச்சு நீங்கள் பண்ணுங்க. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு செங்கல் வாங்கி வந்து தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் வந்து ஆரம்பிங்கன்னு. அது செய்கிறவங்களும் செய்யுங்க. எல்லாமே செஞ்சுட்டேன், என்னால் எதுவுமே இனிமேல் முடியலை, என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த 48 நாள் பூஜையும் செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றங்கள் நடந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நமக்கு வந்து இறைவன் வந்து யார் மூலமாவது ஏதாவது ஒரு வழியில வந்து நமக்கு விடை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்ம அதை காது கொடுத்து கேட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்பெறணுமோ அதை வந்து பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொன்ன 2 விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தானங்கள் தான் சொல்கிறேன். ஒன்று கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய செங்கலும் நீங்கள் தானமாக தான் கொடுக்குறீங்க. அதே மாதிரி முடியாதவங்களுக்கு நீங்கள் குடை வாங்கி கொடுக்கறதும் கம்பளி வாங்கி கொடுக்கறதும் தானம் தான். ரொம்ப ரொம்ப இறைவனுக்கு பிடித்தமான விஷயம். முடியாதவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் தான் வந்து இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லபடியாக செஞ்சு உங்கள் வீட்டை வந்து முழுசாக கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி நல்லபடியாக அதில் குடியேறுங்க. பாதியில் நின்ற கட்டடத்தில் நிறைய எதிர்மறையான சக்திகள் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த திருச்செந்தூர் போயிட்டு நல்லபடியாக வந்து அந்த கடல் நீரை எடுத்து நல்லா தெளித்து விட்டுட்டு நல்ல மஞ்சள் தண்ணீர் அப்புறம் வந்து கோமியம் இதெல்லாம் நல்லா தெளிச்சு விட்டுட்டு நீங்க வந்து வீட்டு வேலையை ஆரம்பிங்க. எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வந்து வராது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு சீக்கிரம் நடக்கிற விஷயம் ஒரு சிலருக்கு லேட்டாக நடக்கும். ஆனால் இறைவன் நினைச்சா எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வந்து தைப்பூசத்துக்கான 5ஆம் நாள் விரதத்தோட வீடியோ வந்து நாளைக்கு வந்து கொடுக்குறேன், இல்லைன்னா முடிஞ்சா ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நல்லபடியாக வேண்டிக்கும்.